எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குரூப் 4 ஜேர்னியை பற்றின என்னோட ஐடியா தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் அந்த மாதிரி நிறைய மார்க்கில் வந்து இந்த வேலைவாய்ப்பை தவற விட்டவங்க என்ன மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கானவங்க வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் என்னால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உடனடியாக நம்மளை பிஸி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான சான்ஸாக எனக்கு இப்போ என்ன கிடச்சிது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் செய்கிற அந்த துரோணா அகாடமி பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. யாரும் பார்க்கலன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நேற்று நைட் வந்து ஒரு லைவ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஷெட்யூலை பற்றி டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்சோட ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500. லாஸ்ட் இயரும் 1500 தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பேட்சில் நான் 800 அவங்க போட்டதுலேருந்து நான் இருக்கேன். ஆனால் நான் படித்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 எக்ஸாமுக்கு தான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படித்தேன். ஆனால் ஒரு வருஷத்துக்கு அடுத்து எனக்கு வந்து அந்த படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது சீரியஸாக இருக்குது. நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி எழுதுனது தான் இந்த எக்ஸாமு. இந்த எக்ஸாமில் நமக்கு கிளியர் ஆகலை, பரவாயில்ல, நெக்ஸ்ட் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்து இந்த தடவை வேலையை தான் லாஸ் பண்ணியிருக்கிறத தவிர என்னோட நம்பிக்கையை நான் லாஸ் பண்ணவே இல்லை. எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறிட்டோம், அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்டிங் அடிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னோட ஜேர்னியை நான் வந்து தொடங்க போகிறேன். இப்போ அவங்க ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸோ நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்யூலை ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அவங்க பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2ஆம் தேதி நவம்பர் 2 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பேட்ச்சு. 29-30 வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைம் நினைக்கிறேன். ஷெட்யூல் என் கையில் வந்துருச்சு இல்லையா? ஸோ நாளைக்கு நான் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் அந்த 1 வீக்குக்குள்ளே எப்படி படிக்க போகிறேன், எதை வந்து ரிவிஷனுக்கு எந்த டே வச்சுருக்கேன், டெய்லி எந்த ஆஸ்பெக்டில் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் செக்குலர் பண்ணி நான் வச்சுருவேன், செக்ரிகேட் பண்ணி வச்சுருவேன். ஸோ படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க, டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? ஏன்னா சில பேர் தானாகவே படிச்சிடுவீங்க. நான் அந்த கேட்டகரி கிடையாது. எனக்கு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ நான் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஷெட்யூலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன். இன்னொன்று ஏற்கனவே சொல்லிட்டேன், என்கிட்ட மெட்டீரியல்ஸ் கிடையாது, அவுட் சோர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற அவுட் சோர்ஸை மட்டும்தான் நான் படிப்பேன். ஆனால் அந்த நம்மள்கிட்ட இருக்கிற சோர்ஸை ஃபுல்லாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸை நான் யோசிக்க மாட்டேன். கையில் இருக்கிறத நம்ம முடிச்சிட்டோமா, முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் படிப்பேன். அதனால தான் என்னால் வந்து கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அதை நல்ல மெமரியில் வந்து என்னால் வச்சுக்க முடியுது. நிறைய அடிக்கிட்டே போய் திருப்பி படிக்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். கையில் இருக்கிறது, அதாவது ஒரு புக்கை வந்து 10 புக்கை படிக்கிறதுக்கு ஒரு புக்கை 10 தடவை படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இவங்க கொடுக்குற மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்கிறோமா, ஃபுல்லாக நம்ம அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளுக்கு தெரியுதா, தெரியாத கொஷின் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணாமல் வரமா அப்படிங்கிறது தான் என்னோடது. ஏன்னா நான் பண்ண தப்பு அதுதான், தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிட்டு வந்தது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் இந்த குரூப் 4க்கு நான் அனலைஸ் பண்ணி படிக்கணுங்கிறது தான் இந்த குரூப் 4க்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அப்படிங்கிறது. கொஷினை ஃபுல்லாக படிக்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது, தெரிஞ்ச கொஷினை நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த கான்செப்டில் நான் இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதை வந்து நான் வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்க போகிறேன், ஒரு நாளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன், அந்த நாளில் எப்படி ரிவிஷன் இருக்கும், டெய்லி ரிவிஷன் பண்ணிடணும், எப்படி மேத்ஸு, எப்படி தமிழ், ஜிஎஸ்ஸை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த பேட்ச் ஃபுல்லாக நான் போகிறேன். ஸோ நியூ ஆஸ்பிரண்ட்டோ இல்லை என்ன மாதிரி இருக்கிற ஆஸ்பிரண்ட்டோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். இயர் எண்டு வரைக்கும் கொண்டு போவாங்க, எக்ஸாம் வரைக்கும் இருக்கும் டெஸ்ட்டு. லாஸ்ட் டைம் ஃபுல் எக்ஸாம் வரைக்கும் நான் அட்டன் பண்ணினேன். அது வரைக்குமே நிறைய டெஸ்ட், இடையிலலாம் நிறைய டெஸ்ட்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள், படிக்கலாம். என்னோட டெய்லி சார்ட் இனிமேலுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். படிக்கணும், என்னோட ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. என்னால் முடிஞ்சதுன்னா நான் வந்து என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஜிஎஸ்லேயோ தமிழ்லையோ நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து கொடுத்துட்றேன்.
கீ பாயிண்ட்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த கீ பாயிண்ட்ஸை ஈவினிங் டைமில் தான் என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல ஃபுல்லாக நான் படிக்கிற டைமாக இருக்கும், ஈவினிங் டைம் ரிவிஷன் பண்ணுறது இந்த மாதிரி டைமாக இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கொடுக்க பார்க்குறேன். ஆனால் ஒரு நாளைக்கு இதை தான் முடிக்க போகிறேங்கிற சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் டெய்லி. அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு போஸ்டிங்கை அடிக்கிறோம், கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா இந்த தடவை விட்டது வந்து சொல்லுவாங்க இல்லையா, அடிப்பட்ட சிங்கமும் என்னமோ சொல்லுவாங்கல்ல, வெறித்தனமாக என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது. எப்படியாச்சும் எடுத்துடணும், எப்படியாச்சும் போயிடணும் எதை கொடுத்தாலும் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு வெறி மனசுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த ஏன்னா அந்த 100 இலையில நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறபோது அது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இருப்பீங்க, இந்த விட்ட ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஹோப்பை விட்டுடாமல் உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டைம் எடுக்கவே தேவை கிடையாது, அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு நம்ம டைம் எடுத்தோம்னா அது நமக்கு வந்து ஆபத்து. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னோட சேர்ந்து படிக்கிறவங்க எல்லாருமே டெய்லி என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கொடுக்குறத டெய்லி நம்ம கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொண்டு போக முடியும். சக்ஸஸ் வேணும்னாலே கன்சிஸ்டன்சிங்கிறது தான் நமக்கு வேணும். அது தனியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் போர் அடிப்போம். 2 பேர் சேர்ந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து தோணும். அதனால தான் நான் வந்து சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கே வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, நம்ம படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.